ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். மிரர் இமேஜ்லேருந்து ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க? ஹைடு கொடுத்துருக்காங்க. ஹைடுக்கு கீழே நம்ம மிரர் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கான்செப்ட் வைஸ் பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் எக்ஸாம் டைமில். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம கொஷின் பேப்பர் கொடுப்பாங்களே, லாஸ்ட்டில் வந்து ரஃப் ஒர்க் இருக்கும். அதில் வந்து என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க. நல்லா டார்க்காக எழுதிக்கோங்க. பின்னாடி வந்து அச்சு தெரியணும். ஓகேவா? திருப்பி பார்த்தா அச்சு தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஹைடுன்னு வந்து கொஷின் கொடுத்துருக்காங்க. மிரர் வந்து கீழே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோமா, இப்படி தான் பண்ணணும். கீழே ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி பண்ணணும். இப்போ நம்ம இதுக்கு எப்படி வந்து ஆன்சர் கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே வந்து இந்த பேப்பரை இப்படி வந்து டேர்ன் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ ஹைடுன்னு தெரியுதா? ஸோ இப்படி தான் வந்து போடணும். புரியலன்னா இன்னொரு டைம் வந்து வீடியோ பாருங்கள். இப்போ வந்து மிரர் வந்து கீழே இருக்குது. ஸோ அதனால் கீழே இருக்கிறதுனால அப்படியே வந்து டேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. அதை பார்த்தா மிரர் இமேஜ் வந்து முடிஞ்சிடும். இப்போ அதையும் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் வந்து மிரர் வந்து மேலே வந்து ப்ளேஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, அப்படியே இந்த பேப்பரை இப்படி வந்து டேர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து மேலே தானே போயிருக்கு மிரரு. ஸோ இப்படி வந்து டேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி டேர்ன் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குது? ஹைட் அப்படின்னு தான் கிடைக்குது. ஓகே. இப்போ வந்து நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு வேளை மிரர் வந்து இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே இந்த பேப்பரை இப்படி வந்து டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிங்கன்னா என்ன இருக்குது? EDIH இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகேவா? ஒரு வேளை இந்த சைடில் வந்து கொடுக்குறாங்க, ஹெச் பக்கத்தில் வந்து மிரர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி பண்ணணும். அவ்வளோதான். EDIH. ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஒரு வேளை கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக புரியறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு டைம் கூட இந்த வீடியோ வந்து பாருங்கள். இவ்வளோ தான். மிரர் இமேஜ் வந்து இந்த மாதிரி தான். இதே வந்து நிறையா ஆல்ஃபபெட்ஸ் வந்து ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுப்பாங்க, இல்லைனா வந்து நம்பர்ஸ் வச்சு கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.